ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே டேஸ்டான உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி வச்சு ஒரு குருமா வந்து செய்ய போகிறோம். எங்கள் வீட்டு மெத்தடில் பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து காமிக்க போகிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பச்சை பட்டாணியை நைட்டே வந்து ஊற வச்சுட்டேன். காலையில் வந்து ஒரு குக்கர் எடுத்து அதில் சேர்த்து ஒரு உருளைக்கிழங்கு வந்து ரெண்டாக கட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாங்க. தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். பச்சை மிளகா 1 எடுத்திருக்கேன். தக்காளி 2 டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். இஞ்சி வந்து ஒரு துண்டு எடுத்துக்கிறேன். பூண்டு 5-6 பல் எடுத்துக்கலாம். சோம்பு ஒரு அரை ஸ்பூன் வந்து எடுத்துக்கிறேன். அதோட பட்டை கிராம்பு வந்து சேர்த்துக்கலாம். உடச்சக்கல்லை பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்திக்கலாம். அதிகமாக சேர்த்தா குருமா வந்து ரொம்ப குலைவாயிரும். இப்போ இந்த மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாங்க. தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானோடனே பட்டை கிராம்பு ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு இந்த 3 பொருள் மட்டும் எடுத்து சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் காஞ்ச உடனே இப்போ வந்து ஸ்பைசஸ் வந்து போட்டுடலாம். அதை வந்து ஒரு வதக்கிட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. பச்சை மிளகா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். கட் பண்ணி வச்ச தக்காளி வந்து சேர்த்துட்டு தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா மசிய வந்து வேக வச்சு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதக்கும்போது 2 துண்டு வந்து பிரிஞ்சி இலை சேர்த்துருக்கேன். அன்னாச்சி பூ 1 சேர்த்துருக்கேன். மசாலா பொடின்னு பார்த்திங்கன்னா கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சிக்கன் மசாலா 2 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். இதை வந்து நல்லா எண்ணெயில் வந்து வதக்கிட்டு வேக வச்ச பட்டாணியும் உருளைக்கிழங்கு வந்து சேர்த்திக்கலாங்க. இதை வந்து நல்லா ஒரு வதக்கிட்டு பச்சை வாசம் போனதுக்கப்புறம் அரைச்சி வச்ச மசாலாவை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரை லேசாக கழுவி அந்த தண்ணியும் வந்து இதில் வந்து ஊற்றி குருமா வந்து எந்த திக்னஸில் வேணுமோ அந்த திக்னஸ்க்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றி கலந்து விட்டு குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயம், ஹோட்டல் ஸ்டைலில் குருமா இருக்கணும் அப்படின்னா ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சுகர் வந்து சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னா ஹோட்டல் ஸ்டைல் குருமா வந்து உங்கள் வீட்லேயே வந்து ரெடி ஆயிரும். இந்த குருமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாட்ட வச்சோம்னா பரோட்டாவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இந்த குருமாவை வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிடுங்க. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.